ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை நீங்களே நிரூபணம் செய்யும் சூழ்நிலை என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நாம் எப்போதும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலைகள் என்பது மறைந்திருக்கும் பாடங்களாகும். குறைந்த காலத்தில் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவை வருகின்றன. மேலும் அவை சில கேள்விகளை கீழ்க்கண்ட உருவங்களில் கொண்டு வரும். மரணத்தின் மூலமாக அல்லது கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் நான் தொலைத்து விட்ட எனக்கு பிரியமானவரை விட்டு எப்படி நான் வாழ முடியும்? நோய் அல்லது திடீர் பொருளாதார இழப்பு போன்ற குறிப்பிட்ட நிகழ்வுகள் எனக்கு ஏன் ஏற்படுகின்றன? என்னுடைய மனோசக்திக்கு சவால் விடும் கடினமான காட்சிகளில் நான் விரும்பும் வெற்றியை எப்போது அடைவேன்? நான் விரும்பும் ஒருவர் என்னை அன்பாக பார்க்க கூட இல்லை. இவ்வாறு நடக்க கடந்த ஜென்மங்களில் நான் என்ன பாவம் செய்தேன்? போன்றவை அவை ஆகும். வாட்டர் ப்ரூஃப் என்றால் நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு ரெயின்கோட் அணிந்தால் அது நீர் புகா வேலையை செய்யும். அதே போல சூழ்நிலை புகாத நிலை. சூழ்நிலைகள் அங்கேதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நேரமும் அவை இருந்து கொண்டுதான் இருக்கும். சூழ்நிலை புகாத நிலை என்றால் நீங்கள் அனைத்து சூழ்நிலையின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டும் கவலைகளில் இருந்து விடுபட்டும் இருப்பீர்கள். நம் அனைவருக்குமே வாழ்க்கையில் பலவிதமான சவாலான சூழ்நிலைகள் உருவாகுகின்றன. இந்த சூழ்நிலைகள் சில நேரங்களில் தற்காலிகமாக அதிகமாகியுள்ள என்னுடைய சொந்த எதிர்மறை பண்புகளாகிய கோபம் அல்லது பொறாமை அல்லது அகங்காரத்தின் ரூபமாக வெளிப்படும். சில நேரங்களில் உடன் வேலை செய்பவர்களின் அவமரியாதையின் உருவமாக வெளிப்படும். மேலும் சில நேரங்களில் அங்கே சவாலான அல்லது கடினமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியிருக்கும். சில நேரங்களில் மக்களிடம் கடினமான உறவு முறை ஏற்பட்டிருக்கும். சிலருடன் மோதல்கள் கூட ஏற்படும். மேலும் சில நேரங்களில் தற்காலிக உடல்நல பிரச்சனைகள் உருவாகும். ஓம் சாந்தி.